ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஸ்பெஷல் டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் நம்ம ஆனந்த இல்லத்தின் வாழ்த்துக்கள். ப்ளஸ் ஹாப்பி நியூ இயர் ஆல் ஆஃப் யூ. இன்றைக்கி வந்து ஒரு பார்சல் தான் வந்து ஓப்பன் பண்ணுறோம். என்ன அப்படின்னா நெல் கதிருங்க. நான் வந்து இந்த கிராமம் சைடு அந்த சைடெலாம் போனப்போலாம் வந்து நிறைய பார்த்துருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் வந்துட்டு அது ரொம்ப வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. நெல் கதிரை வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல எங்கேயாவது வந்து ஹால்லையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல சுவாமி ரூம்லேயோ வந்து தொங்க விட்டுருப்பாங்க. அது வந்து எதுக்குன்னு எனக்கு தெரியாது. பட் அது வந்து ஐஸ்வர்யம்னு மட்டும் எனக்கு தெரியும். எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெல் கதிர் வந்துட்டு ஆன்லைன்லேயே நமக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்துட்டு விதவிதமாக தோரணம் மாதிரி நமக்கு வந்து நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை. என்னோடய கோசிஸ்டர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். பெங்களூர்லேருந்து அவங்க தான் எனக்கு வாங்கிட்டு பார்சல் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. நம்ம வீட்டு வாசல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால நல்லா நான் பெரிய சைஸே வந்து வாங்க சொல்லியிருந்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக வந்து பேக் பண்ணி வந்திருந்தது. அது ஒரு ஒரு சில நெல்மணி வந்து கொட்டை தான் கொட்டுது. பட் ஓகே, சூப்பராக வந்து இருந்தது பார்க்குறதுக்கே. இன்னொரு விஷயம் வந்துட்டு என்னென்னா, எனக்கு வந்து நடந்தது அப்படின்னா, இந்த நெல் கதிர் வந்துட்டு சூரியனோட அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சூரியனோட அம்சம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நாளாக தடைப்பட்டிருக்கிற காரியம், ரொம்ப நாளாக வந்து நடக்காத ஒரு விஷயம், பணம் ஏதாவது வர வேண்டியது இருக்குது அப்படிங்க இருந்தது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இது நீங்கள் வந்து வாங்கிட்டு சுவாமிகிட்ட வச்சு ஒரு நாள் பூஜை பண்ணிவிட்டு அதை எடுத்து உங்கள் நிலவாசப்படியில் மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரியம் வந்து நடக்கும். எனக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் வந்து நினச்சேன். இது வந்து வாசலில் மாட்டினோன்னே ஒரு அழகான ஒரு லுக்கு வந்து நம்மளோட வீட்டுக்கே வந்து கிடச்சிருச்சு. ஸோ டெய்லி வந்துட்டு அந்த நெற்கதிரை வந்து நம்ம தொட்டு கும்பிடும்போது அன்னபூர்ணே வந்து தொட்டு கும்பிடுற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா நெல்லன் தானே நமக்கு அரிசிலாம் வருது. நெல் தானே நம்மளோட உயிர் மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். பயிர்கள் தான் நமக்கு வந்துட்டு உயிர்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம ஆனந்தம் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது நான் தெரியாத விஷயம் வந்து சொல்லியிருந்தேன், ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது இதில் அந்த நெல் கதிரில் வந்து இருக்குது இந்த விஷயம், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ.